வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்காப்புது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹிணி இல்ல விஷயம் தப்பிச்சு வெளியே வராங்க. என்னென்னமோ போய் சொல்லி வெளியே தப்பிச்சுட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வெளியே சொல்றாங்க, எப்பா ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டா. ஆனா இதுக்கு மேல என்னால எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியாது. அந்த பண பெய்ய ஏதாச்சும் முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யா பாக்குறதுக்காக போறாங்க. வித்யா கிட்ட ரோஹிணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்போ வித்யா சொல்றாங்க, என்ன ரோஹிணி இந்த மாதிரி போச்சு அப்படின்னா உனக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க போலியே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, அதான் வித்யா தெரியல, எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. மனோஜோட அம்மா ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வித்யா, ஒன்னும் பண்ண முடியாது உன்னால, நீயா போயிட்டு சரண்டானு வெயி, ஈஸியா முடிஞ்சிடும் வேலையை அப்படின்னு சொல்றாங்க. ஏய் வித்யா, நானே டென்ஷனா வந்துட்டு இருக்கேன், சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வித்யா, சரிடி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, இதுக்கு மேல என்னால பணம் டார்ச்சரை கேட்டுட்டு இருக்க முடியாது, இதுக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். நான் பண்ற விஷயத்துல அவங்க என்கிட்ட இனிமேட்டு காசே கேட்க கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, அப்போ நீ வீட்டை விட்டு தான் ஓடி போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹிணி, ஏய் நான் பிளான சொல்றேன் நல்லா கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வித்யா, என்னதான் இப்படி பிளான் வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, கவுண்டமணி இருக்கான் இல்லையா, சோ அவனை திருப்பி என்னோட வீட்டுக்கு நான் வர வைக்க போறேன். கவுண்டமணிய அப்பாவோட கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கு, ஸோ வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இல்லாம வக்கீல் வேற ரொம்ப காசு கேட்டுட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வேற கேட்கறாங்க, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு என்னோட ஃபேமிலியில சொன்னாங்க அப்படின்னா எல்லாருமே ஆஃப் ஆயிடுவாங்க. அது இல்லாம ஆன்டி இதுக்கப்புறம் என்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க, இவ்வளவு பணம் பிரச்சனை இருக்கு. ஸோ அது இல்லாம நம்மளும் இப்ப கேட்டு டார்ச்சரும் பண்ணக்கூடாது, அதுமாதிரி ரோஹினிக்கிட்டும் கேட்கக்கூடாதுன்னு அவங்களே நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வித்யா, என்னடி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ரோஹினி, வாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவுண்டமணியை பாக்குறதுக்காக 2 பேருமே போறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுவாங்கன்னா, முத்துக்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் கறி எடுத்துருவாங்க, நான் நீ கறி எடுத்துட்டு வந்தல, அந்த கடை ரொம்ப நல்லா இருக்கு, கறியெல்லாம் நல்ல பீஸா போடுறாங்க, நீங்க போயிட்டு அந்த கடையில போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் கிளம்பி அந்த கடைக்கு போறாரு. அங்க வித்யாவும் ரோஹினியும் நின்று கவுண்டமணி கிட்ட பேசுறத பாத்துட்டு இருக்காரு. சரி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி முத்து சைலண்டா போய் கேட்கறாரு. ரோஹினி இந்த பிளான் எல்லாம் கவுண்டமணி கிட்ட சொல்றாரு, அத முத்துவும் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் முத்துக்கு தெரிய வருது, ஓகே இது கவுண்டமணி மலேசியா மாமா கிடையாது, கறிக்கடை மாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, வேணும் இது என்னோட அம்மாவுக்கு நல்லா வேணும், ஏன்னா பணம் பணம் பணம்னு சொன்னாங்கல்ல, இவன் நல்லா ஏமாத்திட்டு போறா பாரு, இப்படிதான் இருக்கு வரலாமா, என்னென்ன வேலைலாம் பண்ணுது பாத்தியா, இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு அப்படின்னு சொல்லி போறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.